தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி போன்ற மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் கடந்த மாதம் 7வது மாதம் 24ஆம் தேதி விட்டுருந்தாங்க. அது இந்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்தது. அதை இப்போ நீட்டிச்சு இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறவங்க அதே 14ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் கூட ஸ்பெஷல் கேட்டகரிக்கான என்ன சர்டிஃபிகேட் இருக்கோ அதை இணைச்சி டைரெக்டாக செலெக்ஷன் கமிட்டிக்கு நீங்கள் நேரடியாகவோ இல்லை போஸ்டல் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ அனுப்பணும் அப்படின்னு சொல்கிற தகவல் இன்றைக்கி வெப்சைட்டில் வெளியாகியிருக்கு. இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணி மருத்துவத்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணி பயனடைஞ்சிங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு நோட்டிஃபிகேஷனும் கூடவே சேர்த்து வெளியிட்டிருக்காங்க அதே வெப்சைட்டில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. அதாவது நிறைய பேர் 7.5% அப்படிங்கிறத ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது ஸ்பெஷல் கேட்டகரி கிடையாது. அது என்னென்னா ஒரு ரிசர்வேஷன், எப்படி எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருக்கோ, பிசி எம்பிசிக்கு ரிசர்வேஷன் இருக்கோ, பிசிஎம்க்கு ரிசர்வேஷன் இருக்கோ, அதே மாதிரி 7.5 அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு தான். 100 சீட்டில் 7.5 சீட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு. அது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி கிடையாது. ஆனால் உங்களுக்கு நேரடியாக கவுன்சிலிங் நடக்கும். அப்போ ஸ்பெஷல் கேட்டகரிஸ் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு ஒரு 5 கேட்டகரிஸ் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரி, 2வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், 3வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, 4வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா டெஃபிஷியன்ட் ஸ்டேட்ஸ், அதாவது யூனியன் டெரிட்டரி போன்ற ஒரு சில ஸ்டேட்ஸில் காலேஜஸ் இல்லைன்னா அவங்க இங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்கான அந்த கேட்டகரி. 5வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஹையர்ஸ் ஆஃப் ஹெரிடேட்டரி ப்ராக்டிஷனர்ஸ் அப்படின்னு சொல்லி சித்தா, ஆயுர்வேதா, யுனானி போன்ற மருத்துவங்களில் பரம்பரை சித்த வைத்தியராக இருக்கிறவங்களோட குழந்தைகள், அதாவது பெண்கள் மகன்கள், இவங்க அவங்களோட மகன் அல்லது மகள் கண்டிப்பாக இதில் சேரலாம் அப்படின்ற இந்த 5 ஸ்பெஷல் கேட்டகரிஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க மட்டும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்பெஷல் கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட்ஸை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன்ஸை சேர்த்து செலெக்ஷன் கமிட்டிக்கு நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ அல்லது கொரியர் மூலமாகவோ சென்று 14ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே சேர்ற மாதிரி நீங்கள் அனுப்பி வச்சிடணும் அப்படின்ற தகவலும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணாதவங்க 14ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இந்த 5 கேட்டகரிஸ் மட்டும் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை டைரெக்டாக அந்த ஆஃபீஸில் சேர்ற மாதிரி அனுப்பி வச்சுருங்க. உங்களுடைய கனவுகள் அனைத்தும் மெய்ப்பட என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி.